Let's give a round of applause to Mr. V.R. Hari Balaji, who's a humanitarian environmentalist. So let's give it a round of applause and welcome on stage. The stage is all yours, sir, and let's hear your raw story for today. அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஹாஃப் பிரேக், தேங்க்யூ பாலா ஃபார் இன்வைட்டிங் மீ. செப்டம்பர் 11, 2001 அப்படின்னா இந்த டேட் வந்து உலக அளவில் எல்லாருக்குமே ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அது வந்து ஒரு மற்ற ஊர்லேருந்தோ இல்லை மற்ற நாட்டிலேருந்தோ பார்த்துருப்பீங்க. நான் வந்து எனக்கு அது வந்து லைஃப் கொஞ்சம் புரட்டி போட்ட ஒரு விஷயமா மாறுச்சு. I was studying in SRM here in Chennai. Then for my further studies I went to Switzerland. எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா கனவு, நம்ம வந்து எப்படியாவது அமெரிக்கா போகணும், அங்கே போய் படிக்கணும் அல்லது வேலை செய்யணும், இதே அங்கே செட்டில் ஆகணும், இதே கனவோடு தான் இருந்தேன். விசா கிடைக்கிது, சுவிட்சர்லாந்து போகிறேன், படிக்கிறேன். கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் யூஎஸில் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கிடச்சிருச்சு. லாஸ்ட் டே செப்டம்பர் 10th எல்லாமே முடிஞ்சிருச்சு, கிளம்ப போகிறோம். ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தாச்சு, ஃப்ளைட்டும் கிளம்பிடுச்சு. ஜென்ரலாக நான் பார்த்ததெல்லாம் வந்து ஆட்டோவில் யூட்டர்ன் அடித்தோ இல்லை கேபில் யூட்டர்ன் அடித்தோ, இங்கே ஃப்ளைட்டே யூட்டர்ன் அடிச்சுது. காரணம் ரொம்ப சிம்பிள், எங்ககிட்ட எதுவுமே சொல்லலை அந்த நேரத்தில். அவங்க all they told was there's a technical glitch, once we land we'll be letting you know அப்படிலாம் ரொம்ப நிறைய ஜூஸ் கொடுத்தாங்க, சாப்பிட்றதுலாம் கொடுத்தாங்க. நார்மலாக இப்போ ரெகுலர் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா, ஃப்ளைட்டில் வந்து இப்போ ரவுண்ட் ட்ரிப்புலாம் கேஸ் ஃபில் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆன் த வே பேக் we had to stop in Ireland, we fill gas, we came back. The same airport which was so serene in Zurich, அவ்வளோ அருமையாக இருந்த இடம், நாங்கள் திரும்ப வரும்போது வந்து அவ்வளோ கேயோட்டிக்காக இருந்தது. கம்ப்ளீட்லி கேயோட்டிக். ஆல் த ஃப்ளைட்ஸ் ஆர் ரிட்டன் பிகாஸ் ஏர் ஸ்பேஸ் வாஸ் ஷட். அப்போ தான் டிவியில் பார்த்தோன்னே தெரியுது ட்வின் டவர் அட்டாக் ஆயிருக்கு. ஸோ ஆஃப்டர்நூன் வந்த ஃப்ளைட்லாம் whichever was supposed to land in US were sent back because air space was shut. ஸோ வந்தாச்சு, இறங்கியாச்சு. இப்போ அடுத்து என்ன, ஏன்னா எனக்கு என்ன பயம்னா ஃபஸ்ட் டைம் இல்லையா, லைக் முதல் தடவை தான் நான் வெளிநாடு போகிறது. அங்கே படிச்சுட்டு 1 year இருந்துட்டு போகிறதுனால என் விசா முடிஞ்சு போச்சு. இப்போ நான் எப்படி திரும்ப என்ன உள்ளே கூட்டு வந்திருக்கீங்க, இல்லை நாங்கள் தானே உங்களை கூட்டு வந்தோம்னு சொல்லிட்டு they extended the visa for a couple of days and then they made us stay. அதில் நிறைய சின்ன சின்ன மறக்க முடியாத சில நினைவுகள்லாம் இருக்குது. கூட வந்தவங்க கூடலாம் யாரெல்லாம் பக்கத்தில் இருந்தாங்களோ they gave rooms, அது மாதிரி அலாட் பண்ணிட்டாங்க. வாட் எவர் ரூம் வாஸ் அவைலபிள் வே அலாட்டட் டு அஸ். மெக்டொனால்ட்ஸ்க்கு அங்கே ஒரு கோல்டன் ஆர்ச்னு ஒரு ஜூரிக் ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது, கொடுத்துட்டாங்க. ரொம்ப வித்தியாசமாக தான் ஹனிமூன் ஸ்வீட்டு. என் கூட இருந்தவர் சந்தீப் மேனன். ஸோ உள்ளே போனால் ரிமோட்டில் தட்டினா பெட்டு சுற்றுது, மேலே கண்ணாடி இருக்குது, ரெஸ்ட் ரூம். அப்போ அவர் குளிக்கணும்னா நான் வெளியே போய் நிற்கணும், நான் குளிக்கணும்னா அவர் வெளியே போய் நிற்கணும், இந்த மாதிரிலாம் இருந்தது. ஒரு 2 நாள் அங்கே இருந்தோம். தென் 13th அன்னைக்கு ஐ லேண்டட் இன் யூஎஸ். ரொம்ப நல்லா இருந்தது. யூஎஸ் வந்துட்டோம். அந்த எனக்கு கூட படிக்கிற அந்த டைமில் இருக்கவங்க when they were still in supervisory level, நம்ம வந்து யூஎஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் வந்திருக்கோம். இதுக்கு அது முடிஞ்சோன்னா அடுத்து வந்துட்டு ப்ராப்ளி EAM எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஹோட்டல் லைனில் இருந்ததுனால இட் வாஸ் ஆல் கோயிங் ஆன் வெல். நான் இருந்தது மெயினாக வந்து ஒன்ஸ் இது முடிஞ்சோன்னே நான் போனது J1 விசாவில். ஆஃப்டர் ஃபினிஷிங் தட் ஐ காட் H1. மோஸ்ட்லி வந்து ஒரு சிக் யூனிட் எடுத்து அதை ரிவைவ் பண்ணுறது. ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணாத யூனிட்டில் ஒரு டீம் அனுப்புவாங்க, கோர் கமிட்டி. வில் ஹேவ் டு கோ see the project, study it. ஒரு 5-star ப்ராப்பர்ட்டிக்கு 4-star கேட்டகரி ஸ்டார் அந்தஸ்து கிடச்சி, ஆனால் 5-star சர்வீஸ் இருக்கும். அவங்களால நடத்த முடியலன்றதுனால எந்தெந்த ஏரியாலெலாம் ரிவைவ் பண்ணலான்றது பார்ப்போம். அது F&Bயில் ஃபுட் அண்ட் பெவரேஜில் மெனு இன்ஜினியரிங் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா ஏரியாலையும் பார்த்து பண்ணுவோம். ஒன் சச் ப்ராப்பர்ட்டி வாஸ் ஆஃப்டர் ஹரிக்கன் கத்ரீனா வி வர் சென்ட் டு லூசியானா, நியூ ஆர்லியன்ஸில் போனோம். எங்கள் வேலையை முடித்தோம். லூசியானா வந்து யூ ஹேவ் லாட் ஆஃப் கசினோஸ் அண்ட் இதெல்லாம் இல்லையா. ஸோ அதனால் வி வெண்ட் அண்ட் வி வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர் த பிளேஸ். பட் ஒன்லி திங் இட் வாஸ் லிட்டில் பிட் பெயின்ஃபுல் டு see because right after disaster இல்லையா, ஒரு பேரிடர் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆஃப்டர் மேத் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். மேபி எங்கள் ஒர்க்கு கரெக்டாக அந்த குறிப்பிட்ட 6 நாள் இருந்து முடிச்சுட்டு நான் திரும்ப அட்லாண்டா வந்திருந்தேன்னா மேபி நான் இங்கே நின்றுட்டு இருந்திருக்க மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஹோட்டல் வாங்கிட்டு அங்கேயே செட்டில் இருப்பேன். கொஞ்சம் முன்னாடி முடிச்சதுனால ஐ வாண்ட் டு கோ see with along with my friends. நிறைய பில்டிங், அதாவது ஏதோ செட்டு மூவி செட் மாதிரி இருந்தது. இப்போ கையில் எப்படி முறுக்கி ஸ்டாமில் வந்து பயங்கர டேமேஜ் ஆயிருந்தது. Lot of people who had everything before the Hurricane Katrina were pushed to stand in line for a piece of sandwich or chopper வந்து போட்ட ஃபுட்டு. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸை தவிர வேறு எதுவுமே இல்லாமல் கண்டெய்னர்ஸை தங்கியிருந்தாங்க. This made me actually think a lot. அதாவது எப்படின்னா, இப்போ இதை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்ன போது இதெல்லாம் நிறைய யோசிக்க வச்சது. ரெஸ்ட்லெஸ் ஸ்லீப் இருந்தது. தட் மோமெண்ட் ஐ கைண்ட் ஆஃப் ஃபெல்ட் லைக் வாட் ஆர் வி ஆக்சுவலி ரன்னிங் டுவர்ட்ஸ். ஏதாவது ஓகே யூஎஸ் வரணும்னு ஆசைப்பட்டேன், வந்துட்டேன். J1 ஓகே, அது முடிஞ்சோடனே H1 ஓகே, அப்புறம் க்ரீன் கார்டுக்கும் எம்ப்ளாயர் சைன் பண்ணிட்டாங்க. அது ஒரு பாதி ப்ராசஸில் இருக்குது.
But when I saw this, being only son born after 13 years, I felt like it is important that I stay with my parents and do something there which I like. எனக்கு அந்த இடத்துல இந்த தாட் வரும்போது கூட இன்னொரு தாட் வந்தது பேரலா. வாட் வுட் இந்தியா டூ இஃப் இன் சம்திங் இந்த மாதிரி ஒரு chaotic situation வந்ததுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? So I spoke with my friends, some of my friends who had connections with IAS இந்த மாதிரிலாம் இருக்கவங்க கேட்டபோது what they said was there's an apex body called NDMA, National Disaster Management Authority. Those people have come up with the NDMA Act and each state has SDMA and each district has DDMA இந்த மாதிரிலாம் இருக்குது. But of course the robustness of each department depends on the type of disasters they encounter. Coastal இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே on the toes இருப்பாங்க because they slammed disasters regularly. Assam கடலோர பகுதியில் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலே எடுத்திங்கன்னா கூட people they encounter disasters இல்லையா? ஸோ எதுக்கு இதெல்லாம் கேட்குறேன் நாங்கள் ஐம் பிளானிங் டு கம் பேக்னோன்னா வழக்கமாக ஃப்ரெண்ட்ஸுங்க நார்மலாக என்ன செய்வாங்களோ அதெல்லாம் செஞ்சாங்க. கழுவி ஊற்றுனாங்க. உனக்கு ஈஸியாக எல்லாமே கிடச்சிருச்சு, உனக்கு உடனே ஸ்விஸ் விசா கிடச்சிது. ஏன்னா எங்களுக்கெல்லாம் சுவிட்சர்லாந்து போகலான்னு ஐடியா கொடுத்த இஸ் நோ மோ, ஹிஸ் நேம் இஸ் ஷரத். அவருக்கு விசா கிடைக்கல. அவர் ஐடியா கொடுத்து நாங்கள் யாரெல்லாம் பிளான் பண்ணுமோ நாங்களாம் கிளம்பி வந்துட்டோம், படித்து முடித்தோம். ஸோ இந்த மாதிரிலாம் உனக்கு ஃபஸ்ட்டு யூஎஸ் விசா கிடைக்குது, அதுக்கப்புறம் J1 கிடைக்குது, H1 கிடைக்குது, க்ரீன் கார்டு கிடைக்குதுனால ஐ திங்க் ப்ராப்ளி யூஆர் நாட் ஏபிள் டு ரியலைஸிங்லாம் நாங்கள் ஏதாவது கல்ஃபில் உள்ள நுழையலாமல் பார்த்துட்டு இருக்கும்போது யூ ஹவ் காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் யூ வாண்ட் டு பி தேர் அப்படின்ற, யூ டோன்ட் வாண்ட் டு பி தேர், யூ வாண்ட் கம் பேக்ன்றீங்களே. நாங்கள் I checked with my family and they said, okay, if you feel it is the right thing for you to do and you really want to do it, go ahead. But I understood that there are a couple of ways to enter. One is through IAS இந்த மாதிரிலாம் வர்றது, இன்னொன்று வந்து பப்ளிக் ஹெல்த் மூலமாக வரலான்ட்டு. So then to acquire some knowledge, I did a 3.5 year stint in Kuwait, worked, acquired that, came back to Chennai, joined Sri Ramachandra, did my MBA in hospital management. Finishing that, as planned, I did my project with the NDMA, National Disaster Management Authority. Then அதுக்கப்புறம் UNICEF projects, as an independent consultant I was working. At all the stages, it was not an easy way or அப்படியே வந்தோன்னே வாங்கன்னு கூப்பிட்றது அந்த மாதிரிலாம் இல்லை. பட் சின்ஸ் I have made up my mind இதுதான் எனக்கு வேணும் போது, ஸோ தடைகள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவர் போய் வெயிட் பண்ண வைக்கல, அப்படியே வந்தோன்னே இருந்தாங்கன்னு எடுத்து ப்ராஜெக்ட்லாம் கொடுக்கல. பட் அதெல்லாம் பெருசாக தெரியலன்றதுக்கு சொல்ல வரேன். ஒன் திங் விச் ஹேப்பன் வாஸ் இன் 2015, FEMA சொன்னேன் இல்லைங்களா, ஃபெடரல் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன், வாட் தே டிட் இன் US or what Swiss government did when the flight was returned, அங்கே அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்தது, நியூ ஆர்லியன்ஸில் வந்து கவர்மெண்ட் பண்ணது, இதெல்லாம் பார்க்கும்போது why not we have something like that in Chennai or in தமிழ்நாடுன்னு தோணுச்சு. ஸோ அப்போ வந்து Mr. Sridhar was the CRA, Commissioner of Revenue Administration. அவர்கிட்ட போய் கொடுத்தேன், ப்ரெசன்டேஷன் கொடுத்தோன்னா லைக் ஹி அக்ரீட். அதாவது எப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஒரு செஷனுங்க ஒரு 150 பேர் உட்காந்துருப்பாங்க, போலீஸ், ஃபயர், பப்ளிக் ஹெல்த், ரெவென்யூ, இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்தும் வில் ஹேவ் பீப்புள் இன்சைட். பிகாஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் டிசாஸ்டர் டு அ போலீஸ் இஸ் டிஃப்ரெண்ட், டிசாஸ்டர் டு அ ஃபயர் ப்ரொஃபஷனல் இஸ் டிஃப்ரெண்ட், பப்ளிக் ஹெல்த் கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சொல்லுவாங்க. அண்ட் தேர் ஆல் ரைட் இன் தேர் ஓன் வேஸ். But putting them together is important because at the time of disaster, all these have to work together. இவங்கெல்லாம் emergency support functionaries, they all have to work in tandem and they should have rapport. நான் முதல் தடவை தான் பார்த்தா, ஹலோ சார் என் பேர் ஹரி, நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக I should be knowing him by name or knowing her by name. And they should also know my plus and I should compliment with each other. இது மாதிரிலாம் இருக்கணும் இல்லையா? ஏன்னா இன்ஸ்டன்ட் கமாண்டர்னு ஒருத்தர் இருப்பார், that person will handle the whole show. இப்போ மௌலிவாக்கம் பில்டிங் கொலாப்ஸ் ஆனதோ or any disaster, 2015 what we saw here, 2018 what Kerala saw, இதெல்லாம் வந்து unless all of them work in tandem, it's really difficult to revive near normalcy. Okay, normalcy வரது கஷ்டம். Once the damage has happened, to bounce back தலையாட்டி மாதிரி திரும்ப வரது கஷ்டம். But we can be prepared for things which can avoid, and இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாதோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம என்னென்ன பயிற்சிகள் வேணுமோ எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால வந்து I was focusing on these areas. இவங்ககிட்ட போய் சொன்னேன், how about ட்ரைனிங் செஷன் இன் ஆல். அப்போ 32 மாவட்டம் இருந்தது. எல்லா 32 மாவட்டத்துலையும் DDHS, டெப்யூட்டி டைரக்டர் ஹெல்த் சர்வீஸ், DFO, ஃபயர் ஆஃபீஸர், இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஐடியா நல்லா இருக்குது தம்பி, பட் ஹவ் ஆர் யூ கோயிங் டு மேனேஜ் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஆஃபீஸர்ஸ், புட் தம் இன் ஒன் ரூம் அண்ட் டாக் அபவுட் திஸ் அண்ட் ஆஸ்கிங் தம் டு ஒர்க் டுகெதர். ஸோ அப்போ சின்ன ஐ டோல்ட், ஓகே நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன் பாருங்கள். Because once in fortnightly, like you will always have all the DDHS and collectors la meet பண்றது சென்னையில நடக்கும் இல்லையா மீட்டிங். So I presented to them, they had some questions in a nutshell, in a capsulated manner, like எல்லாம் கொடுத்தேன். அதுக்கு அப்புறமா then they said, okay, couple of trainings வந்து பார்க்குறோன்ட்டு they came, they saw how it went and they had their own doubts. ஏன்னா இப்போ இந்த டீமில் உட்காந்துருக்கவங்க எல்லாமே போலீஸ், இந்த டீமில் இருக்கவங்க எல்லாமே பப்ளிக் ஹெல்த்னு வச்சுப்போமே,
ஆப்வியஸ்லி தெல் பி லைக் ஓகே நான் தான் முக்கியம் ஒரு டிசாஸ்டர் டைம்லன்றது எல்லாருக்குமே இருக்கிறது. அது வந்து ஐம் நாட் சேயிங் இது ரைட் அது ராங்ன்ற ஆங்கிளில் சொல்ல. ஸோ வாட் நார்மலி ஐ டூ இஸ் அந்த செஷனை எடுத்து அதை அப்படியே கொஞ்சம் கேமிஃபை பண்ணிக்கிட்டோம் ஃபர்ஸ்ட். அண்ட் தென் வி கேவ் தம் லாட் ஆஃப் குரூப் ஆக்டிவிட்டிஸ் வேர் தே ஹேவ் டு ஒர்க் இன் டேண்டம் அண்ட் இன் அதாவது ஒரு போலீஸோ ஒரு பப்ளிக் ஹெல்த்தோ ஒரு டாக்டர் இவங்க எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் உட்கார வைக்கும்போது அந்த கேடர் லெவல் ஹைரார்கி லெவல்லாம் உடச்சி கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்தோன்னா தென் இட் பிகேம் ஃபைன். இது ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவல் வந்துட்டு ஐ வாஸ் ஆல்சோ என்ஷூரிங் தட் திஸ் கைண்ட் ஆஃப் ட்ரைனிங் இஸ் கண்டினியூஸ்லி டன். ஏன்னா ஒரு தடவை பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஓகே இட்ஸ் குட் ஒவ்வொரு மாவட்டமாக போனோம். அப்போ அவங்க பிளான் எப்படி பண்ண போகிறேன்னு கேட்டபோது ஐ கேவ் தம் அ கிளியர் லிஸ்ட். மேலே திருவள்ளூரில் ஆரம்பிச்சு அப்படியே கீழே வந்து கன்னியாகுமரி முடிச்சு இந்த பக்கம் போய் கோயம்புத்தூர் இந்த பக்கம் ஈரோடுலாம் ஃபுல்லாக பிளான்லாம் போட்டு கொடுத்தேன். மண்டே டியூஸ்டே ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருப்பாங்க. ஐ ஃபினிஷ் த ட்ரைனிங். அன்றைக்கு நைட் ட்ராவல் பண்ணுவேன். டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே அப்புறம் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஒரு நாள் பிரேக் இப்படி முடிச்சிருவேன்ட்டு. பிகாஸ் தேவர் பிட் சர்ப்ரைஸ்ட். தேவர் அண்டர் த இம்ப்ரெஷன் இந்த 32 மாவட்டத்தை நான் வந்து ஒரு 2 இயர்ஸில் முடிப்பேன்னு நினச்சிருந்துருக்காங்க. ஒரு 1.5 years to 2 years ஆகும். And I explained them, it's going to be completed in maximum 4 months period. இந்த மாதிரிலாம் பண்ணுவோன்ட்டு I completed that. அதுக்கு அப்புறமா வந்து there are other opportunities which came as well. Like there are certain organizations which approached asking them to train their students, train their faculty members or their organization. See, இப்போ coming back to இந்த ஸ்விட்சர்லாண்டில் படித்ததோ இல்லை இப்போ இந்த யூஎஸில் இருந்ததோ அண்ட் இந்தியாவில் இங்கே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த போது ட்ரைனிங் எடுத்துக்கிட்டது இது எல்லாமே வந்து வெவ்வேறு விதத்தில் அந்த நேரத்தில் தெரியல எனக்கு. இட் வாஸ் ப்ரிப்பேரிங் மீ மை ரூட்ஸ் வை கெட்டிங் நர்ச்சர் அண்ட் கெட்டிங் ஸ்ட்ராங்கர்ன்றது அந்த நேரத்தில் எனக்கு தெரியவே இல்லை. இந்த மாதிரி செஷன்ஸ் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். ஐவ் சீன் பீப்புள், ஐவ் ஹர்ட் பீப்புள் டாக். ஒரு டெடெக்ஸ் விட மாட்டேன், வாலண்டியராக போயிருக்கேன். டெடெக்ஸ் லைசன்ஸும் எடுத்து டெடெக்ஸும் நடத்திருக்கேன் ஐஐடியில். பட் ஐ யூஸ் டு திங்க் லைக் ஒரு செஷன் வந்து உட்காந்தா என்ன பெருசாக மாறிட போகுது, இந்த ரூம் விட்டு இந்த செஷன் முடிஞ்சு வெளியே போகணுன்னு தெரியல வந்து நமக்கு அப்படியே எல்லாமே மாறிடுமானா. I never understood that it was nurturing the roots. Chinese bamboo story கேள்விப்பட்டிருக்கீங்களா? Like, every single day when I keep watering a bamboo shoot, it's not going to grow. 1 month, 2 months, 3 months, 4 months, 1 year, 2 years, 3 years, no. ஒண்ணுமே பெருசா வளராது. But when it is the last stage வளரத்துக்கு ரெடியா இருக்கும்போது ஒரு 6 weeks வந்து 90 feet வளர்ந்துரும். How many days or weeks it takes for a bamboo to grow? Na 6 weeks கிடையாது. It took 5 years of watering for that 6 weeks of 90 feet growth. Okay, so whenever there was an opportunity, unless and until every day water பண்ணாம விட்டுருந்தேன்னா அந்த செடி அங்கே செத்துருக்கும். Whatever opportunity I got, I was grabbing it. And whenever there was a struggle, I always believed that there is a way. Whenever there is a darkness, there is a light. Whenever there is a faith, there is always hope ன்றது உள்ள இருந்தது. And looking for opportunities, யாரோ ஒருத்தர் வந்து கொடுப்பாங்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. தயவுசெய்து இட் இஸ் அப் டு அஸ். தட்டிகிட்டே இருங்க, எந்த கதை திறக்குதுன்னு தெரியாது உங்களுக்கு, எந்த நேரத்தில் திறக்குதுன்னு தெரியாது. பிகாஸ் when I knocked the door, when I came back and I finished my course, doors didn't open. பட் நான் எதிர்பார்க்காத சில டோர் ஓப்பன் ஆச்சு. இங்கே பண்ண சில ட்ரைனிங்னால அசாம், ஒரிசா, பீகார்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ தோஸ் திங்ஸ் ஆஃப்டர் டூயிங் தட் அதை பார்த்துட்டு நீ இங்கே இருந்துட்டு அங்கெல்லாம் போய் பண்ணிட்டு இருக்கேன், இங்கே வந்து பண்ணேன். அப்புறமா தமிழ்நாட்டில் கூட ஆப்பர்ச்சுனிட்டி 2015 சொன்னது இல்லைங்களா, அந்த ட்ரைனிங் நடந்தது. ரைட் ஆஃப்டர் தட் கேரளா நடந்த போதும் ஐ வாஸ் ஒர்க்கிங் அஸ் அ ஸ்டேட் லீட் ஹேண்ட்லிங். மேலே இருக்க காசர்கோடு, கண்ணூர் தப்பிச்சிருச்சு, கீழே இருக்க கொல்லமோ திருவனந்தபுரமோ தப்பிச்சிருச்சு. பட் மிடில் மாட்டின 10 districts were completely battered. ஒரு 11 days ரெயின் வந்து தெரியுங்களா. ஸோ at that point of time, whatever was done in terms of different sectors, SDG கேள்விப்பட்டிருக்கீங்களா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ஆஃப் UN இருக்கு இல்லையா, அதில் வந்து மெயின் செக்டர்ஸில் கொடுத்தாங்க. ஷெல்டர், ஏன்னா ஒரே மழை தான், பட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வேற வேற இம்பாக்ட் இருந்தது. எர்ணாகுளம்ல லெப்டோஸ்பைரோசிஸ் பிகாஸ் ஆஃப் வாட்டர் லாகிங். எங்கெல்லாம் மலைகள் அதிகமாக இருந்தோ, இடுக்கி, அந்த பத்தனத்திட்டம்லாம் வந்துட்டு ஷெல்டர் பாதிக்கப்பட்டது, வீடுகள், லைவ்லிஹுட், அவங்களுடைய பயிரெல்லாம் நாசமாயிடுச்சு, டப்பியோக்காலாம் வந்து ஃபுல்லாக அழுகிடுச்சு. ஸோ இது மாதிரி இருக்கும்போது என்னென்ன பண்ணலாம். ட்ரைபல்ஸ் பற்றி பேசியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி வந்த ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் பேசும்பொழுது. அவங்களுக்கும் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்மளை ஏற்றுக்கிறதுக்கே வந்து டைம் எடுக்கும். மூவ் பண்ண ஒருத்தர் இருப்பார், அவங்களுடைய ஹெட். நான் வந்து நம்ம படங்க பார்த்துட்டு கேஎஸ் சார் படம்லாம் பார்த்துட்டு மீசை வச்சுக்கிட்டு ஒருத்தர் பெருசாக கம்பீரமாக இருப்பார், ஒரு சிம்பிளாக ஒருத்தர் உட்காந்துரு. ஆனால் அவர் சொல்கிறதா அந்த ஊரே கேட்குது. இந்த மாதிரி தனி ஹேம்லெட்ஸ்லாம் இருக்கும். 10 மணிக்கு மேலே தான் உள்ளே வரணும். ஆனால் நாங்கள் 10 மணிக்கு சேர்றதுக்கு நாங்கள் 3:30 மணிக்கு எங்கேருந்து கிளம்பணும். மூணாறுலேருந்து கிளம்பி காட்டு வழியாக நடந்து போய் இந்த சிலதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட் டைம் அதான் நடந்தது. என் கூட வந்து சொன்னாங்க, தயவு செஞ்சு வந்து முன்னாள் நைட்டு கொஞ்சம் மீடியமாக சாப்பிட்டுக்கோங்க, இல்லை சாப்பிடாம இருந்தால் கூட பெட்டர், பழங்கள் சாப்பிட்டுக்கோங்கன்னு. என் ஃப்ரெண்டு அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, நீங்கள் சாப்பிட்லாம் பண்ணாங்க. பட் எனக்கு என்னென்னா கொஞ்சம் பயம், இது உள்ளெல்லாம் போகிறோன்றதுனால நடக்கிறதுக்கு டயர்டாக இருக்க போதுன்றாலும் சொல்லியிருப்பாங்களோன்ட்டு சாப்பிடல. தலைவர் முன்னாள் வந்து பரோட்டா கலக்கி எல்லாமே அடிச்சுட்டு தூங்கிட்டாரு.
காலையில் எந்திரிச்சு ஜீப்பில் ஏறி உக்காந்தா அது வந்து ஜீப்புன்னு கூட சொல்ல மாட்டாங்க, சீட் பெல்ட் போடலாம். ஏங்க சீட் பெல்ட்லாம் இல்லைங்கன்னு கேட்டதுக்கு, இல்லைங்க விழுந்தா நம்ம மரத்தை பிடிச்சிக்கலாமேன்னாங்க. விழுந்தாவா? ஏன்னா அது வந்து போனது எப்படின்னா ஃபுல்லாக வந்து இந்த பயங்கரமான ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மட்டும் தான் போச்சு. மாடிஃபைட் ஜீப்புங்க அது. நான் வந்து ஜேகே டயர்ஸ் ஆட்ல தான் அப்படிலாம் பார்த்துருக்கேன். இந்த உள்ள இப்படி ஏறி இறங்கிலாம் போகும்ல. ஸோ அது எனக்கு வந்து பை த டைம் ஐ ரீச் மை ஹார்ட் வாஸ் இன் மை மவுத். ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமான ரோடாக இருந்தது. பட் இடமலக்குடி, இஃப் யூ கெட் அ சான்ஸ் அண்ட் இஃப் யூ லவ் அட்வென்ச்சரஸ் ட்ரிப்ஸ், ப்ளீஸ் டு விசிட். ஃபாரஸ்ட் இது வேணும், பர்மிஷன் வாங்கணும். இஃப் எனி ஆஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஆஸ் அ குரூப் ஒரு அதாவது ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணோன்னா கூட யூ கேன் விசிட் தட் பிளேஸ். தே ஆர் வெரி நைஸ் ரிச். அவங்களுடைய சிம்பிளாக சொன்னாங்க. ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியோ ஓஷோவோ நான் படித்ததுக்கெல்லாம் அவர்கிட்ட போய் கேட்டேன், சென்னை ஃபுல்லாக வந்து மழை, சாரி கேரளா ஃபுல்லாக வந்து மழைன்னா பாதிக்கப்படுற இடத்துலலாம் நிறைய கஷ்டப்பட்டாங்க. ஹவு கம் யூ கைஸ் டின் ஹாவ் எனி டேமேஜ் ஆர் எதுவுமே இல்லைன்னு போது என்ன சொல்லியிருப்பாரு நினைக்கிறீங்க? He told in a sentence, like he gave an answer in a sentence. நாங்கள் எதுவும் இயற்கையை பண்ணல, அது எதுவும் எங்களை பண்ணலன்னாரு. ஏன்னா நாம் இங்கே உட்காந்துட்டு பாட்டம் லைன் இஸ் கிரீட், கரெக்டா? வீடு எந்த ஏரியான்றதுக்கு பதிலாக மழையில் என்ன ஆகுது, வீடே ஏரியா மாறிடுதுங்க. ஸோ வி ஹாவ் டு பி கான்ஷியஸ் எனஃப். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் விச் ஐ வாண்ட் டு பஞ்ச் மாதிரி சொல்லணும்னா, இட் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு லீவ் திஸ் பிளேஸ். வி ஆர் ஆப்ளிகேட்டட் டு லீவ் திஸ் பிளேஸ் as a better place than it was. Our ancestors did things. Due to that, at least சுவாசிக்கிறதுக்கு நம்ம இன்னும் காசு கொடுத்து வாங்கல, தண்ணியை வாங்க ஆரம்பிச்சிட்டோம் காசு கொடுத்து. So we have to be really conscious enough in every action which we take. I might not be here to enjoy the fruit, but I'm enjoying the fruits of my ancestors. So I request each one of you, this is my தாழ்மையான வேண்டுகோள்னே வச்சுக்கோங்களேன், do whatever a small bit of thing which you can do, at least next வர ஜென்ரேஷனுக்கு என்னென்ன பண்ணுறது கொஞ்சம் யோசிச்சுட்டு பண்ணுங்க. And don't worry about failures. Personally, professionally, there are multiple failures which we all encounter. இங்கே வந்து பேசுனவங்க மட்டும் இல்லை, உட்காந்து கேட்டுங்க நிறைய இருக்கும். But don't take it too personal. End of the day, none of us is going to be here for there's only a specific period of time we'll all be alive. So thank you very much Bala for this opportunity. And இந்த அளவுக்கு பொறுமையாக இருந்து டைம் ஆன பிறகு உட்காந்து கேட்டதுக்கு நன்றி. What a raw story. You are unavoidable, Hari Balaji. And give it up one big round of applause, ladies and gentlemen, to him. This world is incomplete without you. Hashtag let's value everyone. Hashtag let's recognize everyone. Hashtag let's celebrate everyone.